ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான ஒரு தாய்லாந்து ஹாரர் மூவி தாங்க எடுத்துட்டு வந்துருக்கேன். கதையோட ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது நாமெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுற இந்த களிமண்களான பொம்மைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த காலத்தில் இந்த ஆவிகள் எல்லாம் அடைச்சி வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு களிமண் பொம்மை பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவோட ஃபேமிலிக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த அமானுஷ்யமான விஷயங்கள், அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, அதுலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துல சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துருப்பாங்க. படம் சூப்பரா இருங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற எல்லா வீடியோஸும் சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முடியும் ஒரு லைக் போட்டீங்கன்னா எனக்கும் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் ஸ்டோரி பாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாழடைஞ்ச வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான களிமண்களான பொம்மைகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல 2 பேர் வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, ஒரு கேம் கம்பெனில இந்த விஆருக்கான ஒரு செட்டப் செய்யறதுக்காக இங்க உள்ள வீடை அப்படியே ஸ்கேன் பண்றாங்க. ஏன்னா இவங்க உருவாக்குறது ஒரு ஹாரர் கேம்ல, அதுக்காக ஹாரரா எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பட் ஏன்னா இங்க வந்த இடத்துல அந்த கண்ணாடி போட்டவன் கேட்கறான், இதாட்டம் என்னென்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவன்ட்டு கேட்க, இவனும் விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி இருந்துச்சுடா, என்னமோ தெரியல, அவங்க 2 பேரும் மாத்தி கித்தி குத்தி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க சைடுல ஒரு டிவைஸ் பாத்தீங்கன்னா இந்த வீட்டையே ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அங்க சில பொம்மைகள்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி சில மந்திர வார்த்தைகள் மாதிரி எழுதி இருக்கு. அதே நேரத்துல இங்க ஒரு ரூமுக்கு போக ஆரம்பிக்கும் போது அப்பதான் அந்த கண்ணாடி போட்டவன் கேட்கறான், இந்த ரூம் பாத்தீங்கன்னா அந்த லேடியோட ரூம், அவங்க என்ன வேலை பார்த்துருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒன்று கேட்க, அவங்க களிமண்களால பொம்மைகள்லாம் செய்யற வேலைதான், அந்த ரூம் தான் இது போல இருக்கு, வா உள்ள போலான்னு கூப்பிட. பட் ஏன்னா இந்த கண்ணாடி போட்டவனுக்கு கொஞ்சம் பயம், இதுக்கு சார் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பேயை பத்தெல்லாம் பயப்படாத, பேயெல்லாம் ஒன்றும் இருக்காது, வா கூட போனா அந்த ஸ்கேனரை மட்டும் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவனை ஸ்கேனர் எடுக்க சொல்லிட்டேன். இவன் என்ன பண்ணுவான், உள்ள போயிட்டு உள்ள வந்து பொம்மைகளை எரிக்கிறதுக்காக ஒரு சூளை இருக்கும், அதுக்குள்ள லைட்டை வச்சு பார்த்துட்டு இருக்க, லைட்டு பிளிங்க் ஆகும் பாருங்க. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்க. அதே நேரத்தில் இந்த சைடு வெளில போன அந்த ஸ்கேனர் எடுத்துட்டு வந்தா இந்த கண்ணாடி போட்டவனு அதெல்லாம் ஃபிட் பண்ணி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இவன் கூட வந்தவன காணும். என்னடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேட்கும். இவனும் அந்த கதவு பக்கத்துல போயிட்டு நின்றுட்டு, சார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட, டக்குன்னு ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா பின்னாடி என்னமோ ஓடுது. இவனு பயத்துல நிக்க. பட் ஏன்னா திரும்பி பார்த்தா தெரியுது இவன் கூட வந்தவன் ஒரு பொம்மையை வச்சுட்டு கையில நிற்பான். டேய் இந்த களிமண் பொம்மையை பாத்தியாடா, எப்படி அழகா இருக்கு பாறான்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுக்க. பட் ஏன்னா அவனும் அதை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்க. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் இவன் காதுல அதை கீழே போடுன்னு சொன்ன உடனே இவனு பயந்துட்டு கீழே போட்டுருவான். கீழே போட்டதுல அந்த பொம்மையோட தலை மட்டும் பாத்தீங்கன்னா 2 உடஞ்சிருங்க. இதே நேரத்துல இந்த சைடு இவன் பயந்துகிட்டே நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு போக, சைட்ல இருந்த ஒரு செல்ஃப் மேல விழுந்து இவங்க செம்ம தலையில அடிபட்டுடுது. இதை பார்த்த கூட இருந்தவனும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த கம்பி எடுக்க போக, அதே நேரத்துல இவன் மண்டையில இருந்து விழுந்த ரத்தம் எல்லாமே இவன் ஒரு பொம்மையை உடைச்சானே அதுக்குள்ள எல்லா ரத்தமும் போக ஆரம்பிக்குது. அந்த பொம்மையோட கண்கள் மின்ன ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இந்த சைடு கம்பி எடுக்க போனவன் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இவனை காணும். எங்கடா போனன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தெரியுது அவன் ஒரு சைடு ரத்தம் ஊத்த ஊத்த நிப்பான் பாருங்க. இதை பார்த்து இவன் பயந்துகிட்டு, டே உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்டா, உதவி கால் கூப்பிட போறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு பின்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்க. பட் ஏன்னா இவன் பின்னாடி இருந்து காலை ஒன்று ஏதோ ஒரு ஆவி பிடிச்சி இழுக்கும் பாருங்க. இவன் அந்த கம்பியில் அடிச்சு இவன் கீழே விட, ஏதோ ஒரு கை ஏதோ ஒரு உருவம் இவனை தரன்னு அந்த கல் சுவாலைக்குள்ள இழுத்துட்டு போதுங்க. அதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அப்பதான் பட் ஏன்னா இது இன்னும் முடியல. இந்த வீட்டை ஃபுல்லும் இங்க நடந்தது எல்லாத்தையுமே இவனோட கேமராவும் அந்த விஆர் ஹெட்செட் பண்றதுக்கான அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி வைக்குதுங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குழந்தையான ஒரு பொம்மை கத்த ஆரம்பிக்க, இதை அவன் ஆஃப் பண்ணிட்டு டேரெக்டாக ஒய்ஃப் கிட்ட கொண்டு போக. அப்போதான் ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தை பிறக்க போது. அதனால குழந்தைய எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பொம்மையை வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு நம்ம படத்தோட ஹீரோ. அவன் ஒய்ஃப் பக்கத்தில் போனால் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பி மாதிரி ஒரு தொழில் பண்ணுறா. அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற இந்த சிலைகள் எல்லாம் பழையமையான சிலைகள் எல்லாம் சுத்தம் செஞ்சு கொடுக்குற வேலை. அதை பார்த்துட்டு இருக்கா. இவனும் சரி போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு விஷயம், அந்த குழந்தை பொம்மை அழுதுச்சுல அதோட பேட்டரி தனியாக கட்டிட்டு வந்து அவகிட்ட கொடுக்க. இதை பார்த்தா இவளும், என்னடா குழந்தை பொம்மைங்கிறதுனால பேட்டரி கேட்டுட்டா, நம்மளோட ஒரிஜினலான குழந்தை வந்தா நீ எப்படி அதை சாந்தப்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இதாட்டம் நான் வேலைக்கு போகிறேன், என் ஓனர் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு, போனஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப, அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவன் கம்பெனில இருக்கான். நம்ம ஹீரோ என்ன வேலை பார்க்குறான்னா, ஒரு கேம் டெவலப் கம்பெனில தான் இருக்கான். அதாவது விஆர் மூலியமா ஒரு ஹாரர் கேம்லாம் உருவாக்குற இடத்துல தான் இருக்காங்க. அவனோட பாஸ் வராரு. இதாட்டம் அவங்க 2 பேரும் ஸ்கேனரை கொண்டு வந்துட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வர, அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2 பேரு ஒரு வீட்டை ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க 2 பேருமே இந்த கம்பெனிக்கு தான் வேலை பார்க்குறாங்க போல இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், சார் அவங்க இன்னும் 2 பேரும் வரல, நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோன் அடிக்க, பக்கத்துல இருந்து ரிங் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கண்ணாடி போட்டவன் பின்னாடி படிக்கட்டுல இருந்து ஏஞ்சி வந்து நிக்க, இதை பார்த்து பாஸ், எங்கடா போனீங்க 2 பேரும், சரி அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவன் கேட்க, அவன் அப்படியே பேசாம நிப்பான் பாருங்க. இதை பார்த்து அந்த பாஸ் வந்து, அந்த பாக்ஸுக்கு விட்றா, இதுல தானே இந்த ஸ்கேன்லாம் இருக்கு, எடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுக்க, அப்படியே பின்னாடி பார்த்தா தான் தெரியுது இவன் நடந்து வந்த எல்லா இடமே ரத்த கலவையா இருக்கு, கருப்பு கலர்ல. அதோட சின்ன கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோ இந்த கேம் டெவலப் பண்றதுக்கான ஃபைனான்ஸ் கொடுக்குற அந்த கம்பெனி கிட்ட பேசிட்டு இருக்கான். இதாட்டம் இந்த நடந்த வீட்டில் தான் நாங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்திருக்கோம், சூப்பரா கேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு இந்த கண்ணாடி பாட்டவன் இந்த முன்னாடி வந்து நின்றுட்டு, அவ வந்துகிட்டு இருக்கா, அவ வந்துகிட்டு இருக்கான்னு கத்த, அப்பதான் ஸ்கிரீன்ல காட்டுறாங்க அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து ரத்தமா ஊத்துமுருங்க. இதை பார்த்து இவன் பயந்துட்டு இருக்க, டக்குன்னு இவன் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா அங்க உள்ளவங்க எல்லாம் திகைச்சு போயிட்டு இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அதோட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாஸ் கேட்கிறாரு, இதாட்டம் அவங்க 2 பேருமே இல்லடா, இந்த கேமை நீ என்ன இப்படி டெவலப் பண்ணி ஆகணும், இது மட்டும் ப்ராஜெக்ட் மட்டும் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா உனக்கு எக்கச்சக்கமான காசும் தரேன்டா, போனஸும் தரேன்டா, சீக்கிரம் இதை முடிச்சு கொடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஐஸ் வச்சிட்டு இருக்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோட வீட்டுல அவனோட ஒய்ஃப் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பார்சல் போட்டிருக்கான் போல இருக்கு, அந்த பார்சல் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வருவான் பாருங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டா, ஏன்னா இவன் லேட்டா வந்துட்டான். நம்ம ஹீரோவும், சாரி நான் லேட்டா வந்ததுக்கு, நான் சாப்பாடு கூட வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிச்ச இந்த சால்மன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இதை பார்த்தா நம்ம ஹீரோயின், நான் இதை சாப்பிடக்கூடாதுனா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் ஏதாச்சும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இதாட்ட ரூமுக்கு என்ன கூப்பிட்டாங்க, பட் ஏன்னா நான் வர வேணாம் போகல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கான காரணம் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும், பரவாயில்ல விடு, இப்போதைக்கு எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதை முடிச்சுட்டு நான் எனக்கு போனஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாரு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் நைட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு குட்டி பொம்மைக்கு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஒரு குழந்தை அழுவுற சவுண்ட். என்னடா சொல்லிட்டு போய் பார்த்தா, இவன் ஒரு சின்ன ஒரு குழந்தையான பொம்மை வச்சிருக்கான்ல, அது பேட்டரி எடுத்து அவுழ ஆரம்பிக்குது. இவன் டக்குன்னு பயந்துட்டு போயிட்டு அது உள்ள பேட்டரியை கைட்டு இருக்கான். அப்பதான் ஒன்று ஸ்டைல காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தவன் இறந்தால, அவனோட இன்னொருத்தவன் வந்து கம்பெனிக்கு ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு வந்திருப்பானே, அந்த பாக்ஸுக்குள்ள தான் அந்த களிமண்ணான பொம்மை இருக்கும். அந்த பொம்மை நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கு. அதாவது இவன் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். எதுக்குன்னா வேலை பக்கத்தையாக. அதோட சின்ன கட் பண்ணிட்டு மறுநாள் காலைல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு அந்த களிமண்ணை செஞ்ச அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்க. அப்போதான் நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு ஒரு கேமரா மாதிரி ஆர்டர் போட்டிருப்பான் போல இருக்கு, ஆன்லைனில் ஒர்க் ஆகிற கேமரா. அதை ஓப்பன் பண்ணி இவன் ஒய்ஃப் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இதை கரெக்டாக நம்ம ஹீரோ சவுண்டு கொடுத்தோடனே அது ஸ்பீக்கர் இருக்கும் போல இருக்கு. அதை பார்த்த ஒய்ஃப் காரியம், என்னங்க என்னை கண்காணிக்கிறதுக்கு இப்படி வச்சிருக்கீங்களா, அட்டி உழப்பது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணோன்னா, அந்த ஆட்டோ டைரக்ஷனில் கொடுத்துருவான். அதாவது யார் மூவ்மெண்ட் ஆனாலும் அது கரெக்டாக அந்த சைடு அந்த கேமரா திரும்புங்க. அது மாதிரி போட்டுவிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறான். அந்த ஃபைலை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த சிலைக்கு பட்டிட்டிங்க நீ வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும், டைம் ஆயிடுச்சுலம்மா போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, பட் ஏன்னா ஆப்போசிட்லேருந்து எப்பங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்சு பார்த்தாலும் தெரியுது இவனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எழுத்தாப்புல வேற வழியாக வருவாங்க. பட் ஏன்னா சைடில் உள்ளது யார்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. தலைவன் கொஞ்ச நேரத்தில் பயந்துருவான். டக்குன்னு பின்னாடி ஒரு மேலே ஒரு கையை வைக்க, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மாதிரி ஒரு உருவம் வருங்க. இதை பார்த்து பயந்த நம்ம ஹீரோவும் டக்குன்னு முழிச்சு பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு தாங்க. அடுத்த சீன் இவனோட ஒய்ஃபும் வரேன். இதை பார்த்து இவன் பயப்பட, என்னங்க பயப்படுறீங்க, குழந்தை பயந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லல. இல்லை நான் ஒரு கனவு பார்த்தேன் பயந்துட்டேன். சரி ஓகே நீ ஏன் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒய்ஃப் காரியம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க சரி ஓகே இதை தான் உங்கள் வேலையான்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சிருக்க. அதில் அந்த லேடியோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு பாருங்க. இதை பார்த்தா இவளும் ஞாபகம் வந்துடுச்சு, இவன் என் கூட தான் ஒன்றா படித்தா காலேஜில், இவன் எப்படி இறந்தான்னு தெரியல, இவளை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுவ ஆரம்பிக்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல விட்டுத்தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. நாளைக்கு வேற கலைக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க இவங்க 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த அந்த கேமரா டக்குன்னு எதையோ ஒன்று டிடெக்ட் பண்ணுதுங்க. அது என்னமோ மூவ்மெண்ட் ஆகுது, ஏன்னா எதுன்னு தெரியல. அது அப்படியே அது நம்ம ஹீரோயின்ஸ் இருக்கிற ரூம்குள்ளே தான் போகுது.
கதவு தொறக்க இத பார்த்த நம்ம ஹீரோயினும் சரி ஓகே தண்ணி தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வர பக்கத்துல நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்த அந்த பொம்மை இருக்கும் பாருங்க. அத இவ தொட போக டக்குன்னு உங்க வயித்துல இருக்கிற குழந்தை எட்டி உதைக்கும் பாருங்க. என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் சரி ஓகே உதைக்காதம்மா தண்ணி குடிக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தண்ணி குடிச்சிட்டு இருக்க. பின்னாடி ஏதோ மூவ்மெண்ட் ஆகுற மாதிரி தெரியுது. இதே நேரத்துல இந்த கேமரா ஒரு சைடே திரும்பிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இதை இவ பார்த்துட்டு என்ன இது இப்படி திரும்புதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சைடுல ஒரு பேய் நிக்கும் பாருங்க. இதை இவ பார்க்கல. சரி ஓகேடான்னு சொல்லிட்டு இவ திருப்பி ரூமுக்கு போகும்போது அந்த பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொம்மை என்னை எடு அப்படின்னு சொல்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவளும் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு அது உடஞ்சு போன இடத்துல கையை வச்சு தடவிட்டு இருக்க. டக்குனு இவ பேர் சொல்லி யார கூப்பிட இவ திரும்ப பாருங்க. அந்த செகண்ட்ல அந்த ஷார்ப்பான எச்சு பாத்தீங்கன்னா இவ கையை கிழிச்சிருங்க. அவளோட ரத்தம் அந்த தலை பொம்மைக்குள்ளதான் இருக்கு. இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இந்த சைடு நவுருவா பாருங்க. அந்த பொம்மை பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை உரிய ஆரம்பிக்க ஒரு பாட்டு சவுண்ட் கேக்குது. நான் தான் களி பொம்மை, எனக்கு கண்கள் உண்டு, சிமிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் பார்க்க இதை பார்த்து நம்ம ஹீரோயின் திரும்ப பாருங்க. டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் இவர் அட்டாக் பண்ண வர இவரோட கண்கள் ஃபுல்லா ரெட்டா மாற ஆரம்பிக்குது. இவ கண்ணுக்குள்ள ஏதோ ஒண்ணு போக ஆரம்பிக்குதுங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலைல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தாங்க ஏந்திக்கிறான். பக்கத்துல இவனோட ஒய்ஃபை காண எங்கடான்னு சொல்லிட்டு போனா கிச்சன்ல இவ சாப்பிட்றதாக ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இவ கண்ணு சேப்பா இருக்கிறத பார்த்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு நைட்டு ஃபுல்லா சளி, நான் தூங்கவே இல்லை, உன்னை எத்தனை வாட்டி எழுப்பினேன் ஏந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சத்தம் போட்டு சண்டை போட இதை பார்த்த நம்ம ஹீரோவும் எதுக்குமே அப்ப கத்துற. சரி ஓகே சரி பரவாயில்ல சாப்பிடு, பன்னிக்கறி உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவ ஏன்னா பன்னிக்கறி சாப்பிட மாட்டா தனியா எடுத்து வச்சுட்டு பாருங்க. ஒரு கட்டத்துல அதை வாயில எடுத்து வச்சு இவளும் அதோட டேஸ்ட் பிடிச்சு போய் இவ டக்கு டக்குன்னு ஸ்பீடா சாப்பிட ஆரம்பிப்பா பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னவா பன்னிக்கறி சூப்பரா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவளுக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவ தாட்டு இவருக்கு பன்னிக்கறி செட் ஆகாத பிறகு டக்குன்னு எல்லாத்தையும் வாந்தி எடுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் சரி ஓகேமா ஸ்பீடா சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. பட் ஏன்னா இதெல்லாம் சமைச்சதே நம்ம ஹீரோயின் தாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு அன்னைக்கு காலைல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எங்க போயிருக்கானா அந்த கலைக்கூடத்துக்கு தான் போயிருக்கான். அதாவது இந்த களிமண் பொம்மைகள் எல்லாம் செஞ்ச அந்த லேடி பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. பட் ஏன்னா அந்த தங்கச்சி தன்னோட அக்காவோட ஞாபகார்த்தமா ஒரு கலைக்கூட மாதிரி ரெடி பண்ணி இவ செஞ்ச இந்த பொருட்களை இந்த களிமண் பொம்மைகளை எல்லாம் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்க. பட் ஏன்னா அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா பொம்மையோட முதுகுலையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை எழுதிருக்கும். அது மந்திர வார்த்தைகள் மாதிரி இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரிட்ட கேட்க அவளும் சொல்லுவா இது எல்லாமே ஒரு தாயத்து மாதிரியானது தான். இது மக்கள்கள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஆவியை விரட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு ஆவியை சீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு மந்திர தந்திர மாதிரி. இதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, இது எல்லாமே எங்க அக்காவுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எங்க அக்கா கொலையில என்ன நடந்தது ஏதாச்சும் துப்புரவு ஏதாச்சும் கிடைச்சது ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல, கிடைச்சா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீனை கட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா இவன் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு போகுறாங்க. போயிட்டு அங்க என்னதான் நடந்தது சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு. இவனை அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்க. அந்த உள்ள போட்டோஸ்ல இருந்து ரத்தமா ஊத்து பாருங்க. திரும்பி பார்த்தா ஒரு பேய்ங்க கையில ஒரு பொம்மையோட. இதை பார்த்து கீழே போடு அந்த பொம்மையை அந்த இடத்துல வைக்குன்னு சொல்லிட்டு பயமுடுத்த நம்ம ஹீரோ வச்சு இந்த லைட்டும் கீழே வந்துடுச்சு. அந்த லைட்டை போயிட்டு எடுத்து டக்குன்னு நீட்ட. பட் ஏன்னா அந்த இடத்துல அந்த பேய் இருந்துக்காதுங்க. என்னடா சொல்லிட்டு உட்காந்துருக்க. மேல இருந்து ரத்தம் சுட்டு பாருங்க. மேல நிமிர்ந்து பார்த்தா அந்த பேய் அந்த இடத்துல உட்காரு பாருங்க. நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுடும். டக்குன்னு திரும்பி பார்த்தா அது எல்லாம் ஒரு கேம் தாங்க. நம்ம தலைவன் மண்டையில மாட்டிருந்தா அந்த விஆர் ஹெட்செட் எடுக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ அந்த டீம் எல்லாமே சேர்ந்து இந்த வீட்டை பத்தியான ஒரு பெரிய ஒரு ஹாரர் கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ட்ரையல் தான் பார்த்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்ல அதோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வச்சிருந்த அந்த சிலையை பட்டுட்டிங்க நீங்க பார்த்துட்டு இருக்க. இவ வச்சிருந்த அந்த வீட்டுல உள்ள ஏசி பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா கூடுங்க. இதை பார்த்த இவ்வளவு ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண. பட் ஏன்னா மறுபடியும் அது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும். இவ்வளவு டக்குன்னு இதை கம்மி பண்ணிட்டு திரும்ப பாருங்க. இவ வச்சிருந்த அந்த சிலையை காணும். இப்ப அந்த நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்த அந்த குழந்தை களிமண் பொம்மை தான் அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் இங்க என்னமோ தப்பா நடக்குதுன்னு சொல்ல இவ வயிற்றுல இருந்த அந்த குழந்தைக்கு வலிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்த இவ்வளவு இருபினி நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த குழந்தைக்கு பில்லினி பேர் வச்சிருக்கா போல இருக்கு. வெளியோட ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவை சாத்து பாருங்க. உடனே இவ கையை என்னமோ ஒண்ணு பிடிச்சு அழுத்த ஆரம்பிக்குது. எனக்கு ரத்தம் கொடு எனக்கு ரத்தம் கொடுன்னு இவ்வளவு அந்த சைடு நவுற ஆரம்பிக்க. அப்பதான் கண்ணாடியில காட்டுறாங்க. இவ்வளவு மாதிரியே ஒரு உருவம் கையில அந்த களிமண் பொம்மையோட இருக்கு. இவ கைய பார்த்தாலும் அந்த களிமண் பொம்மை இவ கையில எப்படி வந்ததுன்னு தெரியல. உடனே இவ கையில ஆப்போசிட்ல அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் கையில கத்தி அடிச்சு
தன்னைத்தானவே நெஞ்சில கிழிக்க, அப்படியே ஆப்போசிட்ல ரிப்ளிகாவா நம்ம ஹீரோயின் கழுத்திலயும் கத்திய வச்சு கிழிக்க ஆரம்பிக்க, அவளால வலி தாங்க முடியாது. ரத்தம் தொர தொரன்னு ஊத்த, அந்த ரத்தம் எல்லாமே இவ ஒரு பொம்மை செய்யறதுக்கான அந்த களிமண்லயும் ஊத்துங்க. அதே நேரத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் கேம் டெவலப் பண்ணும்போது, அந்த கல் சோலை நெருப்பு எரிக்கிற இடத்துல இருந்து என்னமோ ஒண்ணு வெளிய வருது. பட் ஆனா அது ஒழுங்கா தெரியல. அத நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ இவனோட கேமரா வச்சிருந்தா அந்த மொபைல விட்டுடுவாங்க. பட் ஏன்னா வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பொம்மை இருக்குல்ல, அவ கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதாவது அந்த பொம்மைக்குள்ள இருந்தது பல ஆவிகள் போல இருக்கு. அந்த ஆவி நம்ம ஹீரோயின் உடம்ப கட்டுப்படுத்தி அந்த மண்டையில அடிபட்ட அந்த பொம்மையோட தலையை சரி பண்ணிட்டு, அந்த டிரைவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எழுதியிருந்த அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அது மந்திர வார்த்தைகள் மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையுமே இவ அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல காட்டுறாங்க. ஒரு ஆன்மீக மாதிரி ஒரு கோவில் மாதிரி ஒரு இடத்துக்கு ஒருத்தன் வராங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா சாங். இவன் சில மந்திர வார்த்தைகள்லாம் பெறத்துக்காக வந்திருக்கான். அப்போதான் அவனுக்கு தெரியுது ஆப்போசிட்ல உள்ள வரும். இதாட்ட உங்க அப்பா எவ்வளோ பெரிய மந்திரவாதி, எத்தனை பேய்கள் அடக்கியிருக்காரு, ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெடிகிரேஸ் பண்ணி பேசிட்டு இருக்க. இவனுக்கு எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு தேவையானது மந்திர எழுத்துக்கள் மட்டும்தான், அதை மட்டும் என்கிட்ட கூடன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மைக்கு பின்னாடி இருந்த அந்த மந்திர வார்த்தைகள் எல்லாம் இவன் பிச்சுக்கிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வீட்டில் காட்டுறான். வீட்டுக்கு வந்த உடனே சரி எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. பட் ஏன்னா அந்த இடத்துல இந்த களிமண் பொம்மையை இவ சரி பண்ணி வச்சிருப்பா பார்த்தீங்களா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டைரக்டா ஒய்ஃப் படுத்திருப்பால அந்த இடத்துக்கு போயிட்டு என்னம்மா செஞ்சு வச்சிருக்க, அந்த பொம்மையை நீ தான் சரி பண்ணியா, அதில் உள்ள ஏத்துக்கலாம் ஏமா அழைச்சன்னு சொல்லிட்டு கேட்க. பட் ஏன்னா இவ ஒண்ணுமே கண்டுக்க மாட்டா. நம்ம ஹீரோவும் சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு போனா, இந்த வீட்டில் இருக்கிற அந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமான டெம்பரேச்சருக்கு போவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அதை கம்மி பண்ணலான்னு போக, டக்குனு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எதுக்கு என்ன இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தூங்கிட்டு தானே இருக்கேன், எதுக்கு அதை அப்படி கூலிங் கம்மி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இவ உடம்பு எனக்கு எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சி கிழிச்சிட்டு இருப்பா பாருங்க. நம்ம ஹீரோ எதுக்குமா சொரியிற, வயிற்றப்பட்டு அப்படி செய்யாதுன்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து அவ கையை பிடிச்சி வயிற்ற பத்தாம் தருது. எக்கச்சக்கமான கோடுகள் கையால நகை தலை கிழிச்சு வச்சிருப்பாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலைல இதெல்லாம் எப்படி நடக்குது, இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஆன்லைன்ல தேடிக்கிட்டு இருக்க. இந்த பார்த்தா இந்த பாஸும் சரி வைங்க இங்க வாடான்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் கொடுக்குறான். இதாட தான்டா என்னோட ஒய்ஃப்க்கும் இந்த பிரெக்னன்ட் காலத்துல அப்படிதான் இருந்தா, கொஞ்சம் மனநிலை சரியில்லாம போயிடும், நம்ம தான் எப்பயுமே கூட இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தை கொடுத்தாடா, இதை உன் ஒய்ஃப் கையில கட்டி விடு, நல்லதே நடக்கும், சீக்கிரம் குழந்தை பிறக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இதை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ சரி ஓகே வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் அவங்க இங்க 2 பேர் போனாங்களா அந்த வீட்டுக்கு, அந்த வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப இந்த பொம்மை தலை ஒழுங்கா தான் இருந்திருக்கு, இவன் தான் கீழே போட்டு உடச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்னு இவனுக்கு அந்த கண்ணாடி போட்ட அந்த பையன் போன் அடிக்கிறான். போன் அடிச்சு இதட்ட அந்த பொம்மை தான் காரணம், அந்த களிமண் பொம்மை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். பட் ஏன்னா அங்கே போய் பார்த்தா தெரியுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. தலைவி இவ ஒரு களிமண் பொம்மை ஒன்று வச்சிருந்தால, அவ இவளை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிடுச்சு போல இருக்கு. இவ கையில் ஒரு பொம்மை இருக்குல்ல வீட்டில் அந்த பேசுகிற கத்துற பொம்மை, அந்த பொம்மையோட கண்ணை பார்த்தீங்கன்னா நூலை வச்சு தச்சு வச்சிருக்கா. பட் ஏன்னா அதே மாதிரியே இங்கே இருக்கிற இந்த கண்ணாடிக்காரனோட கண்ணையும் ஏதோ ஒன்று தச்சு வச்சிருக்கோம். அவன் கையால் அவனே தப்பான் பாருங்க. இதை பார்த்தா இவனும் எனக்கு என்னமோ ஆச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த களிமண் பொம்மை தான் ஆப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கத்த ஆரம்பிக்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இந்த சைடு அந்த பொம்மையோட கையை காலை எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த கண்ணாடி போட்டவனோட கையை காலி எல்லாம் ஒன் பை ஒன்னா உடைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அவன் அந்த கழுத்தையே திருவ, அந்த பொம்மையோட கழுத்தை திருவ, இந்த சைடு இவனோட கழுத்தும் திரும்பி இவனும் ஆன் த ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ டைரக்டா கம்பெனிக்கு போறாங்க. சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து இவங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் இந்த கண்ணாடி போட்டவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அந்த களிமண் பொம்மையோட முதுகுலன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்றான். முதுகுல என்னமோ எழுதிருக்குங்க. எவனோ அதை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது, அந்த களிமண் பொம்மையோட முதுகுல ஏதோ ஒரு மந்திர வார்த்தைகள் எழுதிருக்குங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ செம ஆச்சரியத்தோட வீட்டுக்கு போக, இதே நேரத்தில் வீட்டில் அந்த களிமண் பொம்மைக்கு மேலே இருந்து எக்கச்சக்கமான ரத்தம், அது எல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு ரத்தத்தை கொடுக்குறான். அந்த ரத்த வாடை, அந்த ரத்தமும் அந்த பொம்மை குடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த
களிமண் பொம்மையில உள்ள அந்த மந்திர வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. நம்ம ஹீரோயின் ஃபுல்லா அழிச்சிருப்பா. அதோட ஒரு சின்ன ஒரு தலையான பொம்மை இருக்குங்க. இத பார்த்துக்கிட்டு இருக்க டக்குனு இவன் கால்ல ஏதோ ஒரு ஆணி குத்துங்க. இதுலேருந்து அவனுக்கு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்க, இவன் கைய வச்சு அந்த குட்டி அந்த குழந்தையோட தலை பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துரும். பட் ஏன்னா அந்த ரத்தத்தையும் அந்த தலை பொம்மை பார்த்தீங்கன்னா உரியும் பாருங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ சைடுல அந்த குழந்தை பொம்மை அழுவுற சவுண்ட் கேட்கும். இவனும் என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, பட் ஏன்னா அந்த குழந்தை பொம்மையோட உடம்புல எக்கச்சக்கமான நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரியே இந்த பொம்மையோட கண்ணு காதும் எல்லாம் தச்சு கால் கையெல்லாம் உடஞ்சிருக்கும் பாருங்க. பட் ஏன்னா அந்த பொம்மையோட பேட்டரியே இருக்காது. அது எப்படிதான் அழுவுதுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாலேருந்து டம்முன்னு இவளோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு அடிப்பா பாருங்க டோரை. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நிற்க, பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அவளோட உடம்புல உள்ள ஆவி எல்லாமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அதுக்கான காரணம் என்னன்னா இவனோட ரத்தத்தை இந்த பொம்மை பிடிச்சிருக்குங்க. எல்லா ஆவிகளையும் இவனை அட்டாக் பண்ண வர அட்டாக் பண்ணிடுச்சு. இவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா சேப்பாக ஆரம்பிக்குது. பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் உன்னோட உடலை என்கிட்ட கொடு, ஒரு ரத்தத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு சவுண்ட் விட, பட் டக்குன்னு அந்த ஆவி இவனோட உடம்ப ஃபுல்லாக ஆக்கிரமிக்க வரும்போது இவனோட பாக்கெட்டு கிட்ட கால் கிட்ட வந்த உடனே டக்குன்னு அந்த ஆவிகள் எல்லாமே மறுபடியும் வெளில போயிடுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்குறான். ஏஞ்சி பார்த்தா இவன் பாக்கெட்ல இவனோட பாஸ் கொடுத்த அந்த மந்திர தாயத்து இருக்கும் பாருங்க. அந்த தாயத்து இந்த பேய இவனை அண்டை விடாம பண்ணிடுச்சுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இந்த பொம்மையில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு வெளில போக, டக்குன்னு இவனோட வைஃப் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி வந்து அந்த பொம்மையை என்கிட்ட கொடுறான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதோட மறுநாள் காலைல நம்ம ஹீரோ எங்க போறான்னா கோவிலுக்கு தாங்க போறான். இந்த புத்தர்கள் இந்த தாயத்து செய்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ளவர்கிட்ட கேட்க, அங்கே யார் ஃபர்ஸ்ட் திரும்ப இருக்கா, இந்த ஜாங்கனுங்கிறவன் ஒரு மந்திர தாயத்தெல்லாம் பிடிச்சிட்டு போனாலே அவன் தாங்க அங்கே இருக்கான். இதாட்டும் என் ஒய்ஃபுக்கு இப்படி நடந்துருச்சு. இவன் அந்த களிமண் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காட்ட, இதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இது அர்த்தம் என்னதுன்னா ஆவிகள் எல்லாம் கட்டுப்படுத்துறது போல இருக்கு இந்த பொம்மை மரத்துக்குள்ளே வச்சு. பட் ஏன்னா இதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த சாங்கிறவனோட அட்ரஸ் கொடுக்க, நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துக்கு போக இந்த ஜாங்குங்கிறவன் இந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி இந்த பேய்கள் இந்த மந்திர தாயத்து இதெல்லாம் பற்றி கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவர் வெளியே போகும்போது அவர்கிட்ட போயிட்டு இதோட நடந்துச்சு, இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, பட் ஏன்னா இவன் அதை கண்டுக்கவே மாட்டான். ஒரு கட்டத்தில் இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த பேப்பரை கொடுக்க, இதை பார்த்தாகணும் இது எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதாட்டம் என் ஒய்ஃப்க்கு இப்படி நடந்துச்சு என்ன சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறான் நம்ம ஹீரோ வச்சு. இதாட்டம் எக்கச்சக்கமான மந்திர பேப்பர்ஸ்லாம் இருக்குடா. அதில் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு குறிப்பை குறிக்கும். உனக்கு நீ கொடுத்ததை பார்த்தனா அதில் பாதியை காணும். அது மேலே உள்ளதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷமாகும், ரொம்ப நாளாகும்டா. சரி ஓகேடா, உன் ஒய்ஃபை தானே காப்பாற்றணும், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சில மந்திர பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு டேரெக்டாக நம்ம ஹீரோட வீட்டுக்கு தாங்க போகிறான். போயிட்டு உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வாடான்னு சொல்லிட்டு இவன் கையில் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்க. பட் ஏன்னா அந்த பொம்மையை எடுத்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு இந்த பொம்மை யாரோ தொட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சு செம ஸ்பீடா வந்து நம்ம ஷாங்கோட முன்னாடி நிற்க. பட் ஏன்னா அப்பதான் நம்ம ஷாங் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, மேடம் இவ்வளோ ஸ்பீடா இருந்தோம் கீழே நீ உப்பு மேலே நிற்கிறத நீ மறந்துட்ட, உனக்கு அது ஒத்துக்காதுன்னு சொல்ல, டக்குன்னு இந்த ஆவியோட உடம்புல உள்ள பேய் எல்லாமே துடிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் கீழே கடந்த பொருளை அவ உடம்புல உள்ள ஆவிகள் எல்லாமே புகை மாதிரி போக ஆரம்பிக்கும் பாருங்க. இதே நேரத்தில் நம்ம ஷாங் என்ன பண்ணோம்னா அந்த மந்திர பேப்பர்ஸ் எல்லாமே மேலே தூக்கி போட்டு சிக்னு மந்திரத்தை போட ஆரம்பிக்க. அந்த பேப்பர் எல்லாமே இவ உடம்புல வந்து ஒட்டி பட்டார்னு எரிய ஆரம்பிக்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆவியை எப்படியாச்சும் வெளியே எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் பாருங்க. பட் ஏன்னா அந்த ஆவி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ரத்தத்தை குடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான்னா அந்த பொம்மையோட ரத்தத்தை இவனோட ரத்தத்தை எடுத்து அந்த பொம்மையோட முதுகில் தடவிட்டு இப்போ வரும்போது அந்த ஆவிகள் எல்லாமே சொல்லிட்டு இவன் ஒரு மந்திரத்தை போட்டு இருக்கிற எல்லா ஆவிகளும் இவன் உடம்புக்குள்ள போகிற மாதிரி வைக்கிறான். பட் ஏன்னா அந்த அவைகள் எல்லாமே இவனுக்கு நோக்கி வரும்போது தலைமை டக்குன்னு ஒரு மந்திரத்தை போட்டு எல்லா ஆவிகளையும் அந்த பொம்மைக்குள்ள சீல் பண்ணி டக்குன்னு அந்த மந்திர பேப்பரை எடுத்து அந்த பேப்பர் பொம்மை மேலே ஒட்டிடுறாங்க. பட் ஏன்னா இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபை போய் தூக்க ஆரம்பிப்பான் பாருங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் இவன் ஒட்டின அந்த மந்திர பேப்பர் தானாக பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்க அந்த ஆவிகள் எல்லாமே மறுபடியும் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே போகுங்க. கண்ணு திறந்த உடனே டக்குன்னு இதை பார்த்தா நம்ம ஜாங்குங்கிறவன் டேரெக்டாக அவரோட கண்ணை மந்திர துணியை போட்டு கட்டி உடம்பை முழுவதுமாக பார்த்தீங்கன்னா மந்திர தாயத்தால் கட்டுறாங்க. இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவிகள் இவ்வளோ உடம்புக்குள்ளே பூந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க,
இன்னும் போன வாரம் புதன்கிழமை பூந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா நாளைக்கு மதியத்துக்குள்ள இவ உடம்ப விட்டு அந்த ஆவியை வெளியே ஏத்தலைன்னா இவ முழுவதுமா அந்த ஆவி கட்டுப்பாட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் உன்னோட மனைவியை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு வழி இருக்கு. பட் ஏன்னா இவங்க அந்த ஆவியை அடக்கிறதுக்கான அந்த தாயத்தை எதை வச்சு போட்டாங்கன்னு தெரியல. மேல இந்த சில வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த பொம்மையை எதால தயாரிச்சாங்கன்னு கூட தெரியல. அது எப்படியாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு இடத்த கூட்டிட்டு போறாங்க. அதாவது இந்த பொம்மையை செஞ்ச அந்த அக்காக்காரியோட தங்கச்சி இருப்பா பாத்தீங்கன்னா, அவங்க கடறதுக்கு போக அந்த இடத்துல இவன் இந்த பொம்மை இப்படி கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றான். அப்பதான் இந்த ஜாங்கரவனும் ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறான். இதாட்டம் உன்னோட அக்கா உனக்கு தெரியும், அவளுக்கு நடந்த விஷயத்த நீ தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சில மந்திரத்தை போட்டு இந்த கயிறை இழுத்தா நீ எங்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறையும் இவ கையோட கட்டி வச்சிடுறாங்க. உடனே இவன் மந்திரத்தை போட்டு உடம்புல சுத்த ஆரம்பிக்க, இவ பாத்தீங்கன்னா அவங்க அக்கா என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது அந்த அக்காக்கார எங்க திரும்ப பேருப்பா, சொல்லாக்கரையில போயிட்டு மண்ணை எடுத்துக்கோங்க, களிமண் மண்ணை அவ எடுத்து வந்துட்டு இருக்கும் போது இவ வயிற்றுல குழந்தை இருந்திருக்கும் போல இருக்கு. பட் ஏன்னா அந்த குழந்தை அந்த இடத்துல அந்த அபாஷனான அந்த கஷ்டத்துல அவளால இன்னும் பண்ண முடியல. இவ என்ன பண்ணிருப்பான்னா, அந்த பிஞ்சு குழந்தை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இறந்து போன கருவையும் அந்த களிமண் கூடயே வச்சு இவளோட ரத்தத்தையும் சேர்த்து ஒரு பெசஞ்சு அந்த களிமண் பொம்மையா உருவாக்கி இருப்பாங்க. அந்த களிமண் பொம்மையும் அந்தோட பிஞ்சு நெஞ்சு உள்ள குழந்தையும், அது மட்டும் இல்லாம கல்லறையில் உள்ள அந்த மண்ணும், அதுக்குள்ள வாழ்ந்த எக்கச்சக்கமான ஆவிகளோட ஆத்மாவும் அந்த பொம்மைக்குள்ள போயிடுச்சு. அதனாலதான் அந்த பொம்மைக்குள்ள எக்கச்சக்கமான ஆத்மாக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு சீனை காட்டுவாங்க. அதாவது இவருக்கு என்ன நடந்ததுன்னா, இவ உடம்புக்குள்ள அந்த பேய் போயிடுதுங்க. போனதுக்கு அப்புறம் இவனோட ஹஸ்பண்டையும் இவளும் கொலை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல இவளை அனலைஸ் ஆகிட்டு தான் மறுபடியும் இவ இந்த பொம்மையால தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு எக்கச்சக்கமான மந்திர இதெல்லாம் படிச்சு மந்திரத்தை கத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மந்திர முதுகலை எழுதுறாங்க. அது எழுதி பட் ஏன்னா அந்த பொம்மையை அப்படியே சீல் பண்ணா அந்த ஆவிகள் சீதாகாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட இவளோ டைரக்டா அந்த நெருப்பை போட்டு எரிக்கிற இடம் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு அவளுக்காக அவளே ஒரு சமாதி மாதிரி செஞ்சு அந்த ஆவிகளை எல்லாத்தையுமே இவளுக்குள்ள சீல் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த தங்கச்சிக்காரி கத்த ஆரம்பிக்க, டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கயிறு இழுக்க இவ நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் தெரியுது இவ எல்லாத்தையும் சொல்றான். இதாட்டம் ஒரு உயிரால மட்டும்தான்டா அந்த ஆவிகளை முழுமையா சீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்பனா என் ஒய்ஃபை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்து விட, இதை கேட்ட இந்த ஜாங்கருங்களும் 2 வழி இருக்குடா, அதுல ஒரு வழி ஈஸி தான், பட் என்ன இன்னொரு வழியை நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உன்னோட ஒய்ஃபை நீ பார்த்துக்கோ, நான் எப்படியா இருந்தாலும் உள்ள போயிட்டு அந்த இடத்துல உள்ள அந்த மந்திர தாயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த அந்த பொண்ணோட உடம்ப நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் உள்ள போக, நம்ம ஹீரோவோ நான் உள்ள வரனே அப்படின்னு சொல்லி கேட்க, பட் ஏன்னா நீ வரக்கூடாதா, உன்னோட ஒய்ஃபோட உடல் எப்போ வேணா அந்த பேயோட கட்டுப்பாட்டுக்கு போவோம், நீ தான் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உட்கார வைக்க, பட் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த வீட்டோட ஃபுல் மேப்பையும் செட்டப் எடுத்திருப்பான். அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொம்மை உடையறது பீஸும் அந்த வீட்டில் தான் எங்கேயாச்சும் கிடக்கும். அது எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்கேனரில் ஸ்கேன் ஆயிருக்கும், நான் அதை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை போட்டுட்டு விஆர் ஹெட்செட்டையும் மாட்டிக்கிட்டு டைரெக்டாக அந்த கேமுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு முடுக்கலையும் தேட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஜாங்குறவன் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்க, பட் ஏன்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமான களிமண்ணான பொம்மைகளும் இருக்குது, அதுக்குள்ளே மந்திர பேய்களும் இருக்குங்க. அது எல்லாமே சேர்ந்து இவனை கட்டுப்படுத்த ஆரம்பிக்க, பட் ஏன்னா இவன் தான் ஒரு மந்திரவாதி ஆச்சு, அதுக்கெல்லாம் ஒரு மந்திரத்தை போட்டு அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் கீழே உழ வச்சு உடைய வச்சு தலைவன் உள்ள போகிறாங்க. அந்த கல் சோலைகள்ல போயிடுறான். போயிட்டு அந்த ஒட்டச்சி அந்த இறந்து போனால ஜீவ சமாதி ஆனால அந்த மண்டை ஓட்டை எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொம்மை விழுந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல அந்த மண்டை ஓட்டை அந்த பீஸை காணும், தேடுறான், கடைசி வரைக்கும் கிடைக்கல. பட் ஏன்னா அந்த நெருப்பு ஜோலையிலேருந்து என்னமோ ஒன்று வெளியே வர மாதிரி இவன் கேமில் ஒரு கிளிச்சு மாதிரி ஒன்று இருக்கும். அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது சைடு வாக்கில் அது அந்த அக்காகாரி உடல் ஆவிதாங்க. அது டைரெக்டாக வந்து வழிகாட்டுது இந்த இடத்துல தான் இந்த பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போக அந்த பீஸ் அந்த இடத்துல தான் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த வியர் ஹெட்செட்லயே அந்த மண்டை ஓட்டுக்கான அந்த முழு பொம்மையோட தலையில வச்சு பார்க்க அது கரெக்டா பிறந்தது. அந்த மந்திர எழுத்துக்கள் எல்லாம் இவன் ஒரு பேப்பர்ல குறிச்சிக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல பின்னாடி காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அந்த இடத்துல இல்லைங்க, பேய் உடம்புக்குள்ள மறுபடியும் வந்துடுச்சு போல இருக்கு. அது டைரக்டா நம்ம ஜாங் இருக்கிற இடத்துக்கு தாங்க போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவோ அந்த மந்திர பேப்பர்லாம் எடுத்துட்டு டைரக்டா உள்ள வர, நம்ம ஜாங்கு அந்த மண்டை ஓட்டு எடுத்துருவான் தெரியுமா,
அது உள்ள இருக்கும்போதே டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஆவி, உடம்புல உள்ள ஆவி எல்லாமே அந்த டோர சாத்தும் பாருங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்து அந்த டோர எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் பேய் அந்த இடத்துக்கு வந்து நிப்பா பாருங்க. இத பார்த்தா நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ள இருந்த ஜாங்கும் அந்த மந்திர பேப்பர குடு, அது மேல வை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதாவது நம்ம ஹீரோ உள்ள வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஜாங் பையா ஒரு மந்திர பேப்பர குடுத்துருப்பாங்க. அத எடுத்து அவளோட நெத்தியில வைக்க, அந்த பேய் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் ஆகி வெளிய போயிடும். நம்ம ஹீரோவும் அந்த பேப்பர தானா அந்த டோர் ஓப்பன் ஆவ, நம்ம ஹீரோ கரெக்ட்டா இந்தாங்க சார் அந்த பேப்பர் கிடைச்சிருச்சு மந்திரம் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கிட்ட குடுத்துட்டு இருக்க, நம்ம ஜாங் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் மீத உள்ள மந்திர வார்த்தைகள் எல்லாம் மேல ஏத்திக்கிட்டு இருப்பான் பாருங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ மடியில இருந்த அவளோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பேய் உள்ள வந்துரும். கரெக்ட்டா அந்த நேரத்துல நம்ம ஜாங் என்ன பண்ணுவான்னா மந்திரத்த போட்டு ரத்தத்த இவனோட ரத்தத்த அந்த மண்டை ஓட்டுக்குள்ள இறக்குறாங்க. அந்த பேய் எல்லாமே இவனை நோக்கி வரும்போது கரெக்டா அந்த மண்டை ஓட எடுத்து அந்த ஆவிகளுக்கு முன்னாடி வைக்க, அந்த ஆவிகள் எல்லாமே இந்த அக்காக்காரியோட மண்டை ஓடுக்குள்ள போயிடுங்க. உடனே அந்த பேப்பரை எடுத்து மந்திரத்தை ஒட்டலான்னு போக, பட் ஏன்னா அதுக்குள்ளவே அந்த பேய்கள் எல்லாம் ஒன்னா போனதுனால அந்த மந்திர ஓடு அந்த மண்டை ஓடு உடஞ்சி சுக்கு சுக்கா போகும் பாருங்க. உடனே அந்த பேய் அந்த இருக்கிற எல்லா இடத்துலையும் சுத்த ஆரம்பிக்க, அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்றான், இதாட்டா என்னோட குழந்தையும் காப்பாற்றணும், என்னோட பொண்டாட்டியும் காப்பாற்றணும் சொல்லிக்கிட்டு இருக்க. பட் ஏன்னா நம்ம ஜாங்கு ஒரு வழியே கிடையாது. உன்னோட ஒய்ஃபோட ரத்தத்தை குடிச்சு குடிச்சு அது பலமாயிட்டு இப்போ உன்னோட குழந்தையோட ரத்தத்தை கேட்குது, உன்னோட குழந்தையோட உடம்புக்குள்ள அது சீப் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, பட் ஏன்னா நம்ம ஹீரோ கதறுவாங்க, இல்ல வேணாம் என்னோட 2 பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒரு வாட்டி கேட்டிருப்பான், அதோட ஒய்ஃப் கேட்டிருப்பா, இதாட்டா எங்க 2 பேர்ல நீ என்னோட குழந்தைய தாண்டா முதல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, பட் ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், நான் 2 பேரையும் காப்பாற்றுவோன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட நம்ம ஜாங்குக்கு டேய் வேற வழியே கிடையாதுடா, அது சீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு மேல அது சீல் பண்ண போக, டக்குன்னு பின்னாடி நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ கையை அறுத்துக்கிட்டு அந்த குழந்தை பொம்மை இருக்கு தெரியுமா, அதோட மண்டை ஓட்டுல அந்த ரத்தத்தை ஊத்த, அந்த ரத்த வாடையை பிடிச்ச அந்த பேய்கள் ஆவிகள் எல்லாமே நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வருமாருங்க. உடனே நம்ம ஹீரோ கத்து வாங்கிட்டாட்டே என்ன சீல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஷாங்கோ கரெக்டா அந்த சீல் எடுத்துட்டு வர, டக்குன்னு அந்த பேய்கள் எல்லாமே இவனோட உடம்பு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கண்ணு எல்லாமே 2 கண்ணா மாறுது. டக்குன்னு நம்ம ஷாங்கை தூக்கி விட்டெறிஞ்சு அடிக்க, இதே நேரத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வர ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயின் கதறா, இதட்ட நம்மளோட குழந்தைய பாரு, நம்ம குழந்தைய நீ காப்பாத்துவன்னு சொல்லியிருந்த, பட் ஏன்னா நீ இப்படி போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலைக்கு வர ஆரம்பிக்கிறான். கையில இருந்த கத்தி எடுத்து அந்த பேய் ஆக்கிரமிச்ச ஒரு கண்ணை குத்த, அந்த பேய்களுக்கான சக்திகள் கொஞ்சம் போயிடும் போல இருக்கு. இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க சாங் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மந்திரத்தை போடுங்க சார் சொல்ல, நம்ம சாங் பை என்ன தெரியுமா செய்வான், நம்ம ஹீரோவோட சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அதுல அந்த மந்திர வார்த்தைகளால் எழுதிட்டு டக்குன்னு அந்த பேய்களை எல்லாமே நம்ம ஹீரோவோட உடம்புலயே சீல் பண்ணுவாங்க. அதோட அந்த ஆவிகள் எல்லாமே நம்ம ஹீரோவோட உடம்புலயே சீல் ஆயிடும். நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துல சுயநிலைமையில இருப்பான், இதாட்டான் நான் உங்க 2 பேரையும் காப்பாத்திட்டலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இறந்துருவான். அந்த ஆவிகளும் அந்த உடம்புலயே சீல் ஆயிடுங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துருதுங்க. அந்த குழந்தைக்கு பேரு பின்னின்னு வச்சிடுறா. அவளுக்கு இந்த குழந்தைய பத்தி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்க, திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, அது எல்லாமே விஆர் ஹெட்செட்டுங்க. அதாவது நம்ம ஹீரோவை பத்தி அவ நினைச்சது எல்லாமே அந்த கம்பெனி கிட்ட கொடுத்து இதாட்ட விஆர் ஹெட்செட் மூலயமா அந்த விச்சுவலை பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களும் நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஐ லவ் யூ ஆல்.